வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி தமிழ் சங்கத்தில் சார்பில வந்து காசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வந்து டூர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? ஃப்ரீ டூருக்கு வந்து இன்னைக்கு வினாடி வினா கேள்வியில் வந்து போட்டியில வந்து கலந்து கொண்டதில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அத பத்தி பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இது வந்து மட்டும் தான் இது வந்து யூஸ் ஆகும். மத்தவங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து காசி தமிழ் சங்கத்தில சார்பில வந்து பார்த்தீங்கன்னா, வினாடி வினாக்கு வந்து வெப்சைட்லயும் இருக்குது. அத வந்து டைப் டைப் பண்ணீங்களா அப்படியே ஓப்பன் ஆகும். இந்த ரைட் கிளிக் பண்ணீங்களா இந்த மாரி பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல உள்ள போன உடனே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து இங்க வந்து காட்டிட்டு இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வினாடி வினா பங்கேற்பு இணைப்பு அப்படின்னு இருக்கும். இது வந்து காலைல 10 மணிலேருந்து 5 மணி இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட 3 மணி ஆயிருச்சு. நான் வீடியோ போடுறதுக்கு பார்த்துட்டு 1 மணி நேரத்தில நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. மறு வாய்ப்பும் கிடைக்காது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இத வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் குடுத்தீங்கனாலும் சரி, இத கிளிக் கிளிக் பண்ணீங்கனாலும் சரி, இது ரைட் கிளிக் இல்ல இத கிளிக் பண்ணுங்கன்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டுக்குள்ள போயிடும். இங்க உள்ள போயிட்டு, இங்க வந்து அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 15 நிமிஷத்துல 10 கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த 15 நிமிஷத்துல 10 கேள்வி கேட்கும்போது, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு உள்ள போகணும். உள்ள போனோனே என்ன சொல்ல வருதுன்னா, உங்களோட மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர லாஸ்ட் 4 நம்பர குடுத்துட்டு சைன் இன் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் வந்துரும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க பெயர், உங்க அப்பா பெயர் குடுத்திருப்பீங்கல்ல, அந்த பெயர் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் உங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுல வந்து நீங்க வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்ஸர் மாரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கும். அ எனக்கு கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அ க தமிழ் மரபில் காசி, காசி பத்தி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மாரி இருந்துச்சு. அது எங்க இருக்கு அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வருஷத்த வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அ புக் ஆசிரியர் பேர் ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அது கரெக்ட்டா நோட் பண்ண முடியல. ஒரு ஆசிரியர் பேர் கேட்டிருந்தாங்க. அ அதுக்கப்புறம் வந்து இந்த புக்ல இருக்கிறது தான் முக்கியமா நெறைய விஷயங்கள் வந்து கேட்டாங்க. இதான் சொல்ல வரணும். என்னன்னா, இந்த காசிய பத்தி தான் நெறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கொஸ்டினா 3 கொஸ்டின வந்து காசிய பத்தி தான் கேட்டிருந்தாங்க சொல்ல வரணும். அதுக்கப்புறம் அ இந்த கொஸ்டின் வந்து 10 கொஸ்டின் வந்து நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்ஸர் சூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த காஞ்சி புராணம் இருக்கு இல்லையா? இந்த புராணத்த பத்தி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. இந்த மாரி இந்த திருவிளையாடல் புராணம் இது வந்து 4ம் சூஸ் த கரெக்ட் ஆன்ஸர் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஒரு கொஸ்டினா வந்துருந்துச்சு. இது வந்து நீங்க வந்து கண்டிப்பா இது படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் போதும். இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேஜ். ஆனா கொஸ்டின பொறுத்தவரைக்கும் பேஜ பொறுத்தவரைக்கும் நெறைய கஷ்டமா இருக்க மாரி தோணுச்சு. ஆனா வந்து கொஸ்டின் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா பட் வந்து இது எல்லா கொஸ்டினும் இதுலயே இருந்து வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கொஸ்டின் மாறி இருக்கலாம். ஆனா பட் வந்து இதுல இருக்கிற புக்லெட்டுக்கும், அதுக்கும் வந்து பார்த்தோன்னா, க அ வேற ஒரு இதுல இருக்கிற மாரி தான் சொல்லணும். என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தமிழ்ல இருக்கிற மாரி இருக்குது. அது வந்து என்னன்னா, படிக்கிறதுக்கு, உச்சரிப்புக்கு ஒரு சில வேர்டுகள் வந்து பார்த்தோன்னா, டக்குனு வரல. ஞாபகம் வரல. அந்த மாரி தான் தோணுது. ஆனா பட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆ கண்டிப்பா வந்து நான் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் இது வந்து இப்ப இந்த இதுல வாய்ப்ப பயன்படுத்திக்கணும் அப்டின்னா, இந்த வெப்சைட்ல போயிட்டு, காசி வெப்சைட்ல போயிட்டு, தமிழ் சங்கத்துல போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இன்னும் 1 மணி நேரத்துல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேரணுன்றதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமா போடுறேன். கண்டிப்பா வந்து இது எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. கிட்டத்தட்ட வந்து 3 வாட்டி நான் ரிமைண்டர் குடுத்துட்டேன் மெயிலுக்கு. தெரியாதவங்களுக்கு வந்து சொல்றேன். அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து சிஸ்டத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சிஸ்டத்துல யூஸ் பண்ணாதீங்க. மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா எந்த காலும் வராம இருக்கிற மொபைலா யூஸ் பண்ணிக்கோங்க. நெட் ஸ்பீடா இருக்கணும். ஹேங் ஆகக்கூடாது. ஸ்லோவா இருக்கக்கூடாது. இது மாரிலாம் இருக்கா செல்லு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கால் வந்தாலும் கட் ஆயிரும். நீங்க வேற டேப் போனாலும் கட் ஆயிரும். பேக் வந்தாலும் கட் ஆயிரும். எல்லாமே வந்தாலும் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணா வராது. தேங்க் யூ.